வணக்கம் நேயர்களே, செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்க தடை கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். +2 பொதுத் தேர்வு கண்டிப்பாக நடத்தப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. புதிய சபாநாயகராக பதவியேற்றார் அப்பாவு. துணை சபாநாயகராக பொறுப்பேற்றார் பிச்சாண்டி. தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் இடியுடன் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். கொரோனா பரவலால் மூடப்பட்ட தமிழகம் புதுச்சேரி எல்லை. வாகனங்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பும் போலீசார். மதுரையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் பதுக்கப்படும் ரெம்டெசிவிர் மருந்து. குப்பை தொட்டிக்குள் மருந்தை வைக்கும் பகீர் வீடியோ காட்சிகள். ஒளிச்சலாம் வைக்கல, நாங்க வாங்கி தான் வச்சிருக்கோம். யாருக்கு வாங்குறீங்க? அப்படி எப்படி வாங்குவீங்க? நாங்களா வரும் பொருள் போய் வாங்கியிருக்கோம். 3 நாள் உட்காந்துருக்கேன். கொரோனாவால் இறந்த 43 மருத்துவர்களின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம். அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் பணியாளர்களுக்கு 30,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சிபிஐ முன்னாள் அதிகாரி ரகோத்தமன் காலமானார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். மருத்துவ அவசர நிலையை பிரகடனம் செய்யும் அதிகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இல்லை. மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையை கண்காணித்து வருவதாகவும் தலைமை நீதிபதி அமர்வு கருத்து. பதினாறாவது சட்டப்பேரவையின் சபாநாயகராக அப்பாவுவும் துணை சபாநாயகராக கு. பிச்சாண்டியும் பதவியேற்றுக் கொண்டனர். 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரின் 2வது நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் சபாநாயகராக அப்பாவு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தற்காலிக சபாநாயகர் கு. பிச்சாண்டி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் துரைமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சபாநாயகர் அப்பாவுவை அதற்குரிய இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தனர். அதன் பின்னர் துணை சபாநாயகராக கு. பிச்சாண்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்தார். அவை முன்னவர் துரைமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாஜக சட்டப்பேரவை குழு தலைவர்கள் மற்றும் பிற கட்சிகளின் பிரதிநிதிகள் சபாநாயகரை வாழ்த்து பேசினர். தொடர்ந்து சபாநாயகரை வாழ்த்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பேரவைத் தலைவர் அதற்குரிய இருக்கையில் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது நெஞ்சம் பூரிப்பதாக கூறினார். இந்த அவையில் செயல்படுவதை பொற்காலமாக கருதுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்த தாங்கள் இப்பொழுது 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இந்த பேரவைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி 4வது முறை வெற்றி பெற்றுள்ள தங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது இந்த மகுடம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் உங்களது உத்தரவுகளுக்கு, கட்டளைகளுக்கு, கண்ணசைவுக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக செயல்படுவோம். தொடர்ந்து அவையில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, கட்சி பாகுபாடின்றி அனைவருக்கும் சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பு வழங்கப்படும் என்றார். கொரோனா தொற்று தமிழகத்தில் அதிகம் பரவி வரும் சூழ்நிலையில் ஆளுங்கட்சியுடன் எதிர்க்கட்சி இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது. பேரவை நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி, இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற கட்சித் தலைவர் மாரிமுத்து, பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்கும் வாழ்த்து கூறினர்.
தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனைகளில் செயல்படக்கூடிய தடுப்பூசி மையங்களை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது. மருத்துவமனைகளில் செயல்படக்கூடிய தடுப்பூசி மையங்களை அகற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவமனைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்காக மக்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையில் மருத்துவமனையில் செயல்படும் தடுப்பூசி மையங்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு வழங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும், அதற்கான மாற்று வழிகளையும் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கி இருக்கிறது. கொரோனா தொற்று என்பது கொரோனாவினுடைய 2வது அலை தொற்று என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அங்கு அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் கொரோனாவிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளக்கூடிய மக்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அங்கு மக்கள் வருவதை தவிர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் மருத்துவமனைகளில் அந்த தடுப்பூசி செலுத்துவதற்கான அந்த மையங்களை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதன் நம்முடன் இணைந்திருக்கிறார். மதன், சென்னை உயர்நீதிமன்றம் எதன் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது? இந்த வழக்கை பார்க்கும்போது, அதாவது தமிழகத்தில் இந்த மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக, கொரோனா மருந்து தட்டுப்பாடு தொடர்பாக தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கானது கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில், அதாவது தமிழகத்தில் தற்போது 475 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தேவை உள்ள நிலையில் தற்போது வரைக்கும் 419 மெட்ரிக் டன் மட்டுமே வழங்கப்பட்டதாக தெரிவித்தது. அது மட்டுமில்லாமல் இந்த மே மாத இறுதிக்குள்ளாக ஆக்சிஜன் தேவை தமிழகத்தில் 800 மெட்ரிக் டன்னாக உயரக்கூடும் ஆபத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல புதுச்சேரி அரசை பொறுத்த வரைக்கும் அங்கு ஆக்சிஜன் படுக்கைகள், மருந்து வசதிகள் போதுமான இருப்பதாக தெரிவித்தார்கள். இந்த வழக்கை கடந்த முறை விசாரித்த நீதிபதிகள் ராணுவ தளவாட ஆராய்ச்சி மையமான DRDOவின் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் வசதியை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அமைத்துள்ள நிபுணர் குழு பரிந்துரை அளிக்கும் வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஆக்சிஜன், தடுப்பூசி மருந்து மற்றும் ரெம்டெசிவிர் மருந்துகள் சப்ளைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கடந்த முறை உத்தரவிட்டார்கள். இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 10ஆம் தேதி முதல் கொரோனா தொற்றுவானது சற்று குறைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது 6ஆம் தேதி முதல் சுமார் ஒரு நாள் ஒன்றுக்கு 1500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது அது குறைந்ததாக தெரிவித்தார்கள். இதையடுத்து பொதுமக்கள் தற்போது இது போன்ற வேக்சின் செலுத்திக் கொள்வதற்கு மருத்துவமனைக்கு வருவதற்கு பயப்படுவதாக ஒரு விஷயம் நீதிபதி கவனித்துக் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் தற்போது இந்த வேக்சினை எடுத்துக் கொள்வதற்காக மருத்துவமனைக்கு வர பயப்படுவதால் மருத்துவமனைகளில் இருந்து தடுப்பூசி மையங்களை அகற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்தினார்கள் நீதிபதிகள். அது மட்டுமில்லாமல் DRDO மூலமாக ஆக்சிஜன் உற்பத்தி வசதியை ஏற்படுத்த மாநில அரசு உடனடியாக PM கேருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் இன்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். மேலும் தடுப்பூசியை தமிழகத்தில் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் கோடு தொடர்பாக தமிழக அரசு நாளை உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் தமிழகத்திற்கு இதுவரைக்கும் வழங்கப்பட்டு வந்த 419 மெட்ரிக் டன்னானது ஆக்சிஜன் தற்போது 519 மெட்ரிக் டன் உயர்த்தியுள்ளதாகவும் இன்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுவை அரசை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை என்று புதுவை அரசு தெரிவித்தது. அது ஏற்க மறுத்த நீதிபதிகள் நேற்று மட்டும் புதுவையில் 2000 பேர் கொரோனாவில் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே புதுச்சேரியுடைய உண்மையான நிலை குறித்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் தடுப்பு மருந்து போடுவதில் மாற்றுத்திறனாளிக்கு சிறப்பு வசதிகள் செய்து தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து தற்போது தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஓய்வு இல்லாமல் பணியாற்றி வரும் செவிலியருக்கு தாங்கள் நன்றி தெரிவித்துக் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை தள்ளிவிட்டார்கள். நாளையும் தமிழக அரசு தரப்பிலும் மத்திய அரசு தரப்பிலும் புதுவை அரசிடம் ஒரு புதிய அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.
தமிழகத்தில் இருந்து பகல் 12 மணிக்கு மேல் யாரும் புதுச்சேரிக்குள் வர வேண்டாம் என்று காவலர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஊரடங்கு அமலில் உள்ள போதும் அத்தியாவசிய கடைகள் செயல்படும் பகல் 12 மணி வரை இரு பகுதியிலிருந்தும் மக்கள் எல்லை தாண்டி சென்று வருகின்றனர். ஏராளமானோர் வாகனங்களில் சென்று வருவதால் பகல் 12 மணிக்கு கடலூர் செல்லும் வழியான கன்னிக்கோவில் எல்லையை புதுச்சேரி காவலர்கள் அடைத்தனர். எங்கே செல்கிறீர்கள் என்று வாகன ஓட்டிகளை விசாரித்த அவர்கள் திருப்பி அனுப்பினர். தேவையின்றி வாகனங்களில் வந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கில் வாகனங்களில் வந்தவர்கள் வேறு வழியின்றி திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மீன் வாங்க ஏராளமானோர் கூடுவதால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதிகாலை முதலே நெல்லை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவிலிருந்தும் மீன் வாங்க கூட்டம் கூடியது. ஊரடங்கு அமலில் உள்ள நிலையிலும் முகக்கவசம் அணியாமல் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் பலரும் மீன் வாங்கிச் சென்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ கட்டுப்பாடுகளை பின்பற்ற அறிவுறுத்தவோ மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த 3 நாட்களாக கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் கொரோனா அச்சம் எழுந்துள்ளது. தனிமனித இடைவெளியின்றி ஏராளமானோர் தேநீர் அருந்தியதால் கோவில்பட்டியில் உள்ள தேநீர் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. பகல் 12 மணி வரை தேநீர் கடைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவில்பட்டியில் டிஎஸ்பி கலை கதிரவன் தலைமையில் போலீசார் சாதாரண உடையில் கடைகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பல கடைகளில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அபராதம் விதித்தனர். நகரம் முழுவதும் கடைகளை அடைக்கவும் உத்தரவிட்டனர். கொரோனாவிலிருந்து மீண்டு வரும் நீரிழிவு நோயாளிகளுக்கு கரும்பூஞ்சை தொற்று பாதிப்பு தமிழகத்தில் பரவலாக அதிகரித்து வருகிறது. பொதுவாக கொரோனா நோய் பாதிப்பிற்கு ஆளாகும் நீரிழிவு நோயாளிகள் மீண்டு வர ஸ்டெராய்டு எனப்படும் மருந்துகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. கொரோனாவில் இருந்து மீண்ட சர்க்கரை நோயாளிகள் சுற்றுச்சூழலில் உள்ள மைக்கோமைக்கோசிஸ் என்ற பூஞ்சை தொற்றுக்கு அதிகம் ஆளாகின்றனர். இவ்வகை கரும்பூஞ்சை தொற்றுக்கு ஆளாகும் போது கண்வலி, கண் வீக்கம், பின்னர் பார்வை இழப்பு ஏற்படுகிறது. சில நோயாளிகளுக்கு மூக்கில் ரத்தம் வருதல், பின்னர் மூளையிலும் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பும் நேரிடுகிறது. சென்னை மற்றும் தமிழகத்தில் வெகு சில இடங்களில் அரிதாக காணப்பட்டு வந்த இந்த பாதிப்பு தற்போது நாடு முழுவதும் கொரோனா 2ஆம் அலைக்கு பிறகு 10 முதல் 20 மடங்கு அதிகரித்திருக்கிறது. பொதுவாக எதிர்ப்பு சக்தி இருந்தால் இந்த தொற்றிலிருந்து மீண்டு விட முடியும். எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோருக்கு ஆம்ஃபோடெரோஃபின் பி என்ற மருந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகை மருந்து ஒரு குப்பி 5000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த மருந்துக்கும் இந்தியாவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக அமைக்கப்பட்டுள்ள படுக்கைகளில் எத்தனை நிரம்பி உள்ளன, எத்தனை காலியாக உள்ளன என்ற விவரங்களை இனி பார்க்கலாம். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சாதாரண படுக்கைகள் காலியாக இருப்பவை 185 படுக்கைகள் காலியாக இருக்கின்றன. அதில் 12 படுக்கைகள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் படுக்கைகள் என்பது ஒரு படுக்கை மட்டுமே காலியாக இருக்கிறது. 52 படுக்கைகள் நிரம்பியவையாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை மே 12ஆம் தேதி தற்போதைய நிலவரத்தின்படி சாதாரண படுக்கைகள் என்பது 185 படுக்கைகள் காலியாக உள்ளன. ஆக்சிஜன் படுக்கைகள் 3 படுக்கைகள் காலியாக இருக்கின்றது. இதில் ஆக்சிஜன் படுக்கைகள் 217 படுக்கைகள் நிரம்பி இருக்கின்றது என்பது கவனிக்கத்தக்கது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சாதாரண படுக்கைகள் 91 படுக்கைகள் காலியாக இருக்கின்றன. ஆக்சிஜன் படுக்கைகள் எதுவும் காலி இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய 845 படுக்கைகளும் நிரப்பப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னையில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக 300 பயிற்சி மருத்துவர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. பயிற்சி மருத்துவர் பணியில் சேர விருப்பம் உள்ள இறுதி ஆண்டு மருத்துவ மாணவர்கள் வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்குள் gccteledoctor2021@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் சுய விவரங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்று மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. விண்ணப்பிப்பவர்களிடமிருந்து தொலைபேசி மூலமாக வியாழக்கிழமை நேர்காணல் நடத்தப்படும் என்றும் தேர்வு செய்யப்படும் மருத்துவர்கள் 14ஆம் தேதி முதல் 3 மாத காலத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவித்துள்ளது. பயிற்சி மருத்துவர்களுக்கு மாத ஊதியமாக 40,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியின் கிழக்கு பகுதியில் உள்ள சில்லா கிராமத்தில் கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். தண்ணீர் லாரிகள் போதுமான அளவு வராததன் காரணமாக காலி குடங்கள் கேன்களுடன் அவர்கள் காத்திருக்கின்றனர். ஒரு லாரி வந்தால் கூட தனிமனித இடைவெளியின்றி முண்டியடித்து தண்ணீர் பிடித்துச் செல்லும் நிலையே உள்ளது. 18 மாநிலங்களுக்கு தடுப்பூசியை அனுப்பி வைத்துள்ள நிலையில் தங்களது செயல்பாடுகளை சில மாநிலங்கள் விமர்சிப்பது ஏமாற்றம் அளிப்பதாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் இணை நிறுவனர் சுஜித்ரா எல்லா தெரிவித்துள்ளார். கோவாக்சின் தடுப்பூசியை உற்பத்தி செய்து மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் பாரத் பயோடெக் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள சுஜித்ரா எல்லா, தமிழகம் உள்ளிட்ட 18 மாநிலங்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசியை சிறிய அளவில் கடந்த 10ஆம் தேதி அனுப்பி வைத்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் தங்களது நோக்கம் குறித்து சில மாநிலங்கள் சந்தேகம் எழுப்புவது தங்களது குழுவுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக 50 பணியாளர்கள் பணிக்கு வராத நிலையில் ஊரடங்கு காலத்திலும் 24 மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் சுஜித்ரா எல்லா விளக்கமளித்துள்ளார். சென்னை பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பிரிவை இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் படுக்கை மற்றும் செவிலியர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படவிருப்பதாக தெரிவித்தார். வார்டு ஒன்றுக்கு 2 காய்ச்சல் முகாம் நடத்தப்படும் சூழலில் அது 4ஆக உயர்த்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அமைச்சரை தொடர்ந்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தொற்று பரவும் சங்கிலி ஊரடங்கால் தடைபட்டுள்ளது என்றார். கடந்த சில நாட்கள்ல லாக்டவுன் போட்ட காரணத்தினால் அந்த ஏற்றங்கள்ல ஒரு பிரேக் வந்திருக்கு. இதை மிக முக்கியமான அரிய வாய்ப்பு பொதுமக்கள்கிட்ட முதலமைச்சர் டைரக்ஷன்ல நம்ம இப்போ மக்களுக்கு எந்த பாதிப்புமின்றி இந்த லாக்டவுன் பீரியடை முழுமையாக பொதுமக்கள் பயன்படுத்திக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதியில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்க முயன்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு விடிய விடிய மழை பெய்த நிலையில் செம்மன்காலை பகுதியில் உள்ள தனியார் ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. இன்று காலையில் பணம் எடுக்க வந்த நபர் ஏடிஎம் எந்திரம் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் வந்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தபோது மழைக்கோட் அணிந்து கொண்டு ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்த நபர் இன்வெர்டர் இணைப்பை துண்டித்து இரும்பு கம்பிகளால் ஏடிஎம் எந்திரத்தை உடைப்பது பதிவாகியிருந்தது. சில மணி நேரம் கழித்து ஏடிஎம் மையத்தில் மிளகாய் பொடி தூவிவிட்டு கொள்ளையன் வெளியேறியதும் தெரியவந்தது. இதையடுத்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாயை வரவழைத்து கொள்ளையனை பிடிக்க போலீசார் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஜீயர் நியமனம் தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் 51வது ஜீயரை நியமனம் செய்வதற்காக தகுதியானவர்கள் விண்ணப்பிக்குமாறு கோவில் இணையதளத்தில் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஜீயரை கோவில் நிர்வாகம் நியமனம் செய்வதற்கு விஸ்வ இந்து பரிஷத், இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட பல இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் ஜீயர் நியமனம் தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கோவில் நிர்வாகம், ஜீயர் நியமனம் என்பது கோவில் நிர்வாகத்துக்கு உட்பட்டதுதான் என்றும் தற்போது நிர்வாக காரணங்களால் நியமனம் குறித்த அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. சர்வதேச செவிலியர் தினத்தை ஒட்டி கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு டீன் ரவீந்திரன், மருத்துவர்கள், செவிலியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அருகே சென்று கவனிக்கும் செவிலியர்கள் அனைவரும் போற்றுதலுக்கு உரியவர்கள் என பாராட்டிய டீன் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செவிலியர்கள் முன்பாக விழுந்து வணங்கினார். உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் தொழிற்சாலைகள் அமைந்துள்ள கவி நகரில் அட்டைப்பட்டு தயாரிப்பு ஆலையில் தீப்பிடித்தது. கொழுந்துவிட்டு எரிந்த தீ பக்கத்து ஆலைகளுக்கும் பரவிய நிலையில் 10 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இந்தியாவில் புதிதாக 3,48,421 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,33,40,938 உயர்ந்துள்ளது. அதே நேரம் 24 மணி நேரத்தில் 3,55,338 பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக தொற்று ஏற்பட்டவர்களை விட குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் குணமடைந்தோர் விகிதம் 82.75% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 4,205 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 2,54,197 அதிகரித்துள்ளது. 37,04,099 பேர் சிகிச்சையில் உள்ளனர். நேற்று ஒரே நாளில் 24,46,674 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுவரை 17,52,35,991 தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் தலைமை விசாரணை அதிகாரியான ரகோத்தமன் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். சில நாட்களுக்கு முன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று இரவு திடீரென மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார். 1968ஆம் ஆண்டு சிபிஐயில் உதவி ஆய்வாளராக பணியை தொடங்கிய ரகோத்தமன் லஞ்ச ஒழிப்பு பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவு, பாதுகாப்பு பிரிவு உள்ளிட்ட பல பொறுப்புகளில் பணியாற்றியிருக்கிறார். இவர் எழுதிய ராஜீவ் கொலை வழக்கு என்ற புத்தகத்தில் பேரறிவாளன் நிரபராதி என்று குறிப்பிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ரகோத்தமனின் உடல் அவரது சொந்த ஊரான உளுந்தூர்பேட்டையை அடுத்துள்ள பாண்டூர் கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தவிருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கொலுசுகளை போலீசார் பறிமுதல் செய்தார்கள். ரகசிய தகவலின் பேரில் தூத்துக்குடி இனிகோ நகரைச் சேர்ந்த பட்டுராஜன் என்ற மீனவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திரேஸ்புரம் கடற்கரையில் நின்று கொண்டிருந்த நாட்டுப்படகை சோதனையிட்ட போது அதில் 25 கிலோ வெள்ளி கொலுசு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கொலுசுகளையும் படகையும் பறிமுதல் செய்தனர். இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக பட்டுராஜனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கொல்லைப்புற வழியாக ஆட்சியை கைப்பற்ற பாஜக முயல்வது கண்டனத்துக்குரியது என்று திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்எல்ஏக்கள் பதவியேற்பதற்கு முன்பே 3 நியமன எம்எல்ஏக்களை மத்திய அரசு நியமித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். 30 உறுப்பினர்களை கொண்டதாக சட்டப்பேரவை இருக்கும் நிலையில் நியமன எம்எல்ஏக்கள் மூலம் 33ஆக உயர்த்தி மக்கள் அளித்த தீர்ப்பை மாசுபடுத்த முயல்வது வேதனைக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டணியின் தலைவராக இருக்கும் முதலமைச்சருடன் கூட ஆலோசனை நடத்தாமல் பாஜகவின் எண்ணிக்கை 9ஆக உயர்த்தி இருப்பது எதேச்சிகாரமானது என்று அவர் சாடியுள்ளார். எனவே நியமன எம்எல்ஏக்கள் நியமனத்தை திரும்பப் பெற்று மக்களின் நலனில் கவனம் செலுத்த பாஜக அரசு முன்வர வேண்டும் என துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. மதுரை மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக கல்லூரி ஊழியர்கள் குப்பை தொட்டியில் பதுக்கும் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பதுக்கல் நடந்தது உண்மையா? எதுக்கு மருந்து குப்பை தொட்டிக்கு போகுது? அது இன்னொருத்தருக்கு வாங்கி வச்சிருக்கோம். எதுக்கு அதுக்குள்ள எதுக்கு வைக்கிறீங்க? வாங்கி எதுக்கு வைக்கிறீங்க? டோக்கன் காமி, நம்பர் காமி. வெளியே எதுக்கு குப்பை தொட்டிக்குள்ள எதுக்கு மருந்து போகுது? நீ எதுக்கு குப்பை தொட்டி தூக்கி இங்க வைக்கிற? ஏன்னா கண்ணு முன்னாடி நாங்க எடுத்துட்டு வர முடியுமா? எதுக்கு அப்புறம் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அப்புறம் நாங்க லைன்ல இருந்து கேக்குறவங்களா என்ன பதில் பேச? மதுரை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் காவலாளி ஒருவர் ரெம்டெசிவிர் மருந்தை குப்பை தொட்டியில் பதுக்கும் காட்சி இது. இதுக்குள்ள எப்படி வந்துச்சு பொருள்? இப்ப நான் டோக்கன் போட்டு வாங்கிருக்கேன். நீ யாரோ டோக்கன் போட்டு வாங்குறதுக்கு எப்படி உனக்கு ஒரு இது வாங்குன? யாரா டோக்கன் பேர் சொல்றான்? எங்க டோக்கன் ரிசிப்ட் எடுத்து காமி சொல்றப்ப? ஏய் எதுக்கு நீ எதுக்கு போறப்ப? அவரை பின்தொடர்ந்து சென்ற ஒருவர் சரமாரி கேள்விகள் கேட்க காவலாளி திணறுகிறார். ரெம்டெசிவிர் மருந்து பதுக்கப்படுவது உண்மையா? மதுரை மருத்துவக் கல்லூரியில் கடந்த சனிக்கிழமை முதல் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் மூலம் இந்த விற்பனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க மதுரை மட்டுமின்றி தென் மாவட்டங்களில் இருந்தும் தினசரி நூற்றுக்கணக்கானோர் மருத்துவக் கல்லூரிக்கு வந்து இரவு பகலாக காத்து கிடக்கின்றனர். ஒரு நாளைக்கு 500 பேருக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்து விற்க திட்டமிட்டிருந்தது. முதல் நாள் சனிக்கிழமையே அதிக அளவில் கூட்டம் குவிந்ததால் திங்கட்கிழமை முதல் டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டது.
விற்பனை தொடங்கி 3 நாட்களே ஆன நிலையில் ரெம்டிசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கல்லூரி ஊழியர்கள் குப்பை தொட்டிக்குள் வைத்து விற்பது போன்ற வீடியோ செவ்வாய்க்கிழமை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுக்குள்ள எப்படி வந்துச்சு பொருள்? இப்ப நான் டோக்கன் போட்டு வாங்கியிருக்கேன். நீ யாரா டோக்கன் போட்டு வாங்குறதுக்கு எப்படி உனக்கு ஒரு இது வாங்குன? யாரா டோக்கன் பேர் சொல்றான்? எங்க டோக்கன் ரிசிப்ட் எடுத்து காமி சொல்றாப்பா? ஏய் எதுக்கு நீ எதுக்கு போடுறப்பா? ஏபாய் வை இத எதுக்கு எடுக்கறப்பா? ஆள் வர சொல்லு. சரி அங்கே வை. சூப்பரண்டா வர சொல்லு. இது எப்படி எடுக்கற நீ? குப்பை தொட்டிக்குள்ள எப்படி அது வந்துச்சு மருந்து? சரி அண்ணே ஒரு நிமிஷம் வாடா அவர்ட்ட பேசிக்கங்க. நீங்க அவர்ட்ட பேசிக்கங்கண்ணே. சரி போங்க. ரிசிப்ட் போட்டு எல்லாமே கையில வச்சிருக்காரு. அவர் ரெடியா வச்சிருக்காரு. ஏய் அவன் பெரிய வச்சிருக்கான். குப்பை தொட்டிக்குள்ள எப்படியா மருந்து வருது? குப்பை தொட்டிக்குள்ள எதுக்கு மருந்து வருது? நே ஒளிச்சலாம் வைக்கல. நாங்க வாங்கி தான் வச்சிருக்கோம். யாருக்கு வாங்குறீங்க? அப்ப எப்படி வாங்குறீங்க? நாங்களா ஒரு பொருள் போய் வாங்கியிருக்கோம். 3 நாள் உட்கார்ந்திருக்கீங்களா? நீ மருந்து குப்பை தொட்டிக்குள்ள வச்சு ஊர் பயில் வேலை கொடுத்துருப்பீங்களா? நே அவங்க டோக்கன் போட்டு தானே டோக்கன் போட்டு எதுக்கு குப்பை தொட்டிக்குள்ள வைக்கிற? வெளியே நின்னு நான் எங்கேயும் போல. நீ எங்கேயும் போ. இரு எங்க போறா? எங்க போற? இரு வரட்டும். இன்னும் 4 பேர் வந்தா தான் தெரியும் உங்களுக்கு. சீட்டு போட்டதானே சார்? சீட்டு போட்டது வாங்க சார். எடுத்து தரேன். என்னங்க அப்படி பேசிக்கிறீங்க? நான் 3 நாளா நான் உன்ட்ட சொல்லிக்கிறேன் இல்ல? என்ன பாத்திருக்கியா இல்லையா? 3 நாளா நான் உட்காந்துருக்கேன். ஒருத்தர் பேசிட்டு வந்தேன் அவர்கிட்ட. சும்மா 3 நாளா நான் அப்படி உட்காந்துக்கிறீங்க. அங்க இருந்து எடுத்துட்டு வந்தது நான் ரெக்கார்டு பண்ணிக்கிறேன். இப்ப அவன் இங்க இருந்து வச்சது, இவன் இங்க உட்காந்தது, இங்க இருந்து வந்தது வரைக்கும் என்கிட்ட இருக்கு. அங்க இருந்து தெரியாம எடுத்துட்டு வந்து கவருக்குள்ள வச்சதுல இருந்து கவர்ல இருந்து திருப்பி எடுத்து எல்லாமே இருக்கு. ரிசிப்ட் போட்டது எதுக்கு குப்பை தொட்டிக்குள்ள எடுத்து வந்து வைக்கணும்? மருந்து வாங்க வந்த நபர் காவலாளியை சரமாரியாக கேள்வி கேட்ட பின்னரே தனது உறவினர்களுக்காக 6 குப்பிகள் கொண்ட ஒரு பெட்டி வாங்கி வைத்துள்ளதாக காவலாளி கூறுகிறார். இந்த பெட்டி வெளியில் 50,000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. மருந்து பழம் கொண்டு வந்து குப்பை தொட்டில வச்சு தனியா வைக்கிறாங்க இப்ப பிளாக்ல. நம்ம மட்டும் மருந்து கேட்டா மட்டும் இல்ல வாங்கினதுக்கு எல்லா ரெக்கார்டுமே இருக்கு. கொடுப்பா நீ ரெக்கார்டை காமிப்பா. எதுக்கு ரெக்கார்டை காமிச்சா இப்ப இல்லீகலா கொடுக்க வேண்டியது லீகலா கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு இல்லீகலா பிளாக்ல தூக்கி வைக்கிறீங்க? இங்க வச்சுதான் கொடுக்கணும் சட்டம் இருக்கா? எங்க சொந்தக்காரன் வாங்க மாட்டோம். சொந்தக்காரன் என்ன வேணும்? அப்புறம் நாங்க உங்க சொந்தக்காரன் நீ வாங்கி கொடுப்பியா? நாங்க ரோட்ல இருந்து இம்பள ஊரா போயலாம். 3 நாளா நான் மருந்து கேட்டுக்கிறீங்க சார். 3 நாளா ஒரு மருந்து கூட எனக்கு கொடுக்கல சார். 3 நாளா கிடைக்கல. இப்ப மட்டும் குப்பை தொட்டிக்குள்ள எப்படி சார் இவ்வளவு மருந்து வந்துச்சு சார்? அவ்வளவு இல்ல சார், ஒரு பாக்ஸ் தான் சார். இப்ப வர்றவங்களுக்கு போறவங்களுக்குள்ள எடுத்து 5 பாக்ஸ் கொடுக்குறோம். நாங்களாம் வந்து எங்க அம்மா கஷ்டப்படுறவங்க தான் சார். 3 நாளா கேட்டுக்கிறீங்க இந்த மருந்து. 3 நாளா கேட்கிறேன் சார். இதை எடுத்துட்டு போனதுல இருந்து வச்சது போல நான் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன் சார். பாருங்க செஞ்சது போல இருக்கேன்டா. இது குறித்து விசாரிக்க வந்த காவல்துறை அதிகாரியோ மருந்து வாங்க வந்த நபர் அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக மிரட்டுகிறார். மருந்து பதுக்கல் பற்றி விசாரிக்கலாம் என மழுப்புகிறார். வெளியே வாங்க. நீங்க எல்லாம் உங்களோட ரெக்கார்ட் பண்ணிருக்கல, நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல சார், அது நான் அதுக்கு தேவையில்லை சார். நான் எங்க வீட்டுல ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் முடித்தோம் பேசிக்கிறேன். தவிர ரெக்கார்டு பண்ணி இவங்களுக்கு நாங்க என்ன பேச போறோம்? உள்ள மெடிக்கல் காலேஜ்ல வந்து பிரச்சனை பண்றது தவறுதான் சார். மன்னிச்சுக்குங்க சார், தவறுதான். எப்படி சார் இதுக்குள்ள மருந்து போச்சுன்னு தான் கேட்கிறேன் நான். வேற ஒண்ணும் கேட்கறேன். விசாரிப்போம். போங்க வெளியே போங்க. வா தம்பி வெளியே வா. இல்ல சார், திருப்பி அதுக்குள்ள இருக்கிற மருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நாங்க இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் பார்த்தது போல நாங்க செக்யூரிட்டி போதுல சார். நீங்க வந்து ஒரு தடவை எங்களுக்கு பாருங்க சார் அந்த மருந்தை. எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு எங்க பாருங்க சார். இப்ப லைவாவே காமிக்கிறேன் சார் வாட்ஸ்அப்ல. உனக்கு முதல்ல நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததே தவறு. வெளியே போங்க சார். சொன்ன மரியாதை கொடுத்தா மரியாதை வாங்கிடலாம். போகலையா? எல்லா பேருமே எப்படியே பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி சார் என்ன சார் செய்யுது? முறைகேடான இந்த விற்பனை குறித்து மருத்துவக் கல்லூரி தலைவர் சங்குமணியிடம் கேட்டபோது இந்த விற்பனைக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று கூறி முடித்துக் கொண்டார். அதே சார், அது வந்து ரொம்ப ரெகுலரா அவங்க டிஎன்எம்எஸ்ல கேள்வி ஃபீட்பேக்ல கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. என்கிட்ட இடம் கேட்டாங்க, நான் இடம் கொடுத்தேன். சரியா சார்? தட் அவ்வளவுதான். நம்ம வந்து அதுக்கு இதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிக்க. நான் ஒரு டீன், நான் டெஸ்ட பாக்குறதா, நான் நாளைக்கு வார்டு இது இன்க்ரீஸ் பண்றத பாக்குறதா சொல்லுங்க. மாவட்ட ஆட்சியர் அன்பழகனிடம் கேட்டபோது விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தகவல் எதுவும் இல்லைங்க. நான் ஏற்கனவே டீன்ட்ட சொல்லியிருக்கேன், மானிட்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்படி இருந்ததுன்னா அந்த இம்மீடியட் ஆக்ஷன். யார் அந்த மாதிரி தப்பா பயன்படுத்துறாங்களோ. மருந்து விற்பனையில் முறைகேடு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அத்திட்டம் அமலாகி ஒரு நாளிலேயே கள்ளச்சந்தையில் விற்பதற்காக நடக்கும் பதுக்கல் தொடர்பான வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. மக்கள் நல்வாழ்வுத்துறை இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமா?
சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கைகள் அனைத்தும் நிரம்பி விட்டதால் கொரோனா நோயாளிகளுடன் ஆம்புலன்ஸ் வரிசை கட்டி நிற்கின்றன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 845 ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளும் தீவிர சிகிச்சை பிரிவில் 102 ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளும் உள்ளன. கொரோனா தொற்று அதிகரிப்பால் அவை முழுமையாக நிரம்பிவிட்டன. அதேபோல் சென்னையில் மொத்தம் 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்ள 2323 படுக்கைகளும் முழுமையாக நிரம்பிவிட்டன. இந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பல மணி நேரமாக ஆக்சிஜன் படுக்கை கிடைக்காமல் காத்திருக்கின்றனர். மூச்சு விட முடியாமல் பரிதவிக்கும் இவர்கள் ஆம்புலன்ஸிலேயே சிகிச்சை பெறும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளின் நிலையும் இதேதான் என்பதால் தொற்றாளர்களும் அவர்கள் உறவினர்களும் செய்வதறியாமல் விழி பிதுங்கி நிற்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 502 பேர் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆக்சிஜன் வசதியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. படுக்கைகள் நிரம்பி உள்ள நிலையில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் ஆம்புலன்ஸிலேயே காத்திருக்கின்றனர். மேலும் பலர் மருத்துவமனை வளாகத்திலேயே காத்திருக்கும் நிலை உள்ளது. இதையடுத்து அவசர சிகிச்சை பிரிவிற்கு அருகில் தற்காலிக கூடாரம் அமைத்து ஆக்சிஜன் வசதியுடன் 30 படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதி இல்லாமல் 30 படுக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மதுரையில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 1980 படுக்கைகளில் 257 மட்டுமே காலியாக உள்ளன. 816 ஆக்சிஜன் படுக்கைகளில் 318 மட்டுமே காலியாக உள்ளன. இதையடுத்து மதுரை அரசு மருத்துவமனையில் செயல்படும் கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் கூடுதலாக 300 படுக்கைகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த படுக்கைகள் ஓரிரு நாட்களில் பயன்பாட்டிற்கு வர உள்ளன. மதுரையில் ரெம்டெசிவிர் மருந்து 4 குப்பிகள் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறி நோயாளிகளின் உறவினர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் கடந்த சனிக்கிழமை முதல் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மருந்து வாங்க குவிந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த ஒரு நாளைக்கு 75 பேருக்கு டோக்கன் வழங்கி மருந்து விற்பனை செய்யப்பட்டு வந்தது. நோயாளிக்கு 40% மேல் பாதிப்பு இருந்தால் 6 குப்பிகளும் 40% கீழ் பாதிப்பு இருந்தால் 4 குப்பிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 40% கீழ் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவரின் பரிந்துரை இருப்பதால் 6 குப்பிகள் வழங்க வேண்டும் என்று நோயாளிகளின் உறவினர்கள் கேட்டனர். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மருந்து விற்பனை சற்று நேரம் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் திருச்சியில் 4வது நாளாக ரெம்டெசிவிர் வாங்க நோயாளிகளின் உறவினர்கள் குவிந்தனர். கடந்த 3 நாட்களை காட்டிலும் இன்று கூட்டம் குறைவாகவே இருந்தது. ஆனால் ஒரு நாளைக்கு 50 முதல் 60 பேருக்கு மட்டுமே மருந்து வழங்கப்படுவதால் இன்றும் 100க்கும் மேற்பட்டோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் சென்னையில் 10 நாட்களுக்கு பின் ரெம்டெசிவிர் மருந்து வாங்க வரும் கூட்டம் இன்று குறைந்துள்ளது. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ஒரு கவுண்டருக்கு 150 பேர் வீதம் 4 கவுண்டர்களில் 600 பேருக்கு மருந்து வழங்கப்படுகிறது. என்ஜிஓரின் பெயரை பதிவு செய்து கொண்டு மறுநாள் வந்து வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுவதால் 10 நாட்களாக இருந்த கூட்டம் தற்போது குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த நடைமுறையில் குழப்பம் இருப்பதாக சொல்லும் பொதுமக்கள் இ பாஸ் போல ரெம்டெசிவிர் வாங்கவும் ஆன்லைன் முறை தேவை என்று கூறுகின்றனர். ஆன்லைன்ல புக்கிங் பண்ணுங்க, டோக்கனை நீங்க வந்து வாங்க, நேரா கவுண்டர் உள்ள போங்க. இந்த பாருங்க, இப்ப இவே பாஸ் வந்து இப்ப போட்டா ஆன்லைன்ல இப்ப ரன்னிங்ல இருக்கு. அது மாதிரி இப்ப கொடுத்தாங்களா எல்லாரும் மொபைல் எடுத்துருவாங்க. அதே டேட் வந்துடும், எடுத்துட்டு போயிட்டு ஆளுக்கு அவங்க வந்து யாரும் எதுவும் பண்ண போறல. பேஷண்டோட ஐடியா போட்டா தான் கொடுக்க போறாங்க. ஒரு பேஷண்ட் ஐடி ஒரு ஆதார் கார்டு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா யாரும் எந்த பிசினஸும் பண்ண மாட்டாங்க பப்ளிக். தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 14 தேர்வுகளின் முடிவுகள் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் 129 தேர்வுகளின் முடிவுகளும் எந்தெந்த தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன என்ற பட்டியலும் கடந்த 8ஆம் தேதி தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. இந்த பட்டியலில் விடுபட்டுள்ள 14 தேர்வுகளின் முடிவுகள் ஜூன் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2021ஆம் ஆண்டு தேர்வு எழுத விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் தொடருக்காக இந்திய அணிக்கு தவன் அல்லது ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை மாதம் இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. 3 T20 மற்றும் 6 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்க உள்ளது. இதே நேரத்தில் இங்கிலாந்தில் நடக்கும் டெஸ்ட் தொடரில் விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனால் இலங்கை தொடருக்கான கேப்டன் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் தான் தேர்வுக்குழுவின் முதல் சாய்ஸாக உள்ளார். அவர் உடல்நலம் பெறாவிட்டால் தவன் அல்லது ஹர்திக் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளது.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியிலும், தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு திசையிலிருந்து தரைக்காற்று வீச வாய்ப்பு உள்ளதால் திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் தினசரி கொரோனா பாதிப்பு தொடர்ந்து 2வது நாளாக 2000-ஐ தாண்டியுள்ளது. ஒரு நாளில் புதுச்சேரியில் 1590 பேருக்கும், காரைக்காலில் 238 பேருக்கும், ஏனாமில் 129 பேருக்கும், மாஹேவில் 50 பேருக்கும் என 2007 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த பாதிப்பு 75,024ஆக அதிகரித்துள்ள நிலையில் அவர்களில் 60,424 பேர் குணமடைந்துள்ளனர். 24 மணி நேரத்தில் 27 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 1045ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது 15,562 பேர் சிகிச்சையில் உள்ளனர். பிரபல திரைப்பட நடிகரும் சண்டை பயிற்சி கலைஞருமான மாறன் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவருக்கு வயது 48. செங்கல்பட்டு நத்தம்போதியை சேர்ந்த மாறன் கில்லி படத்தில் ஆதிவாசி கதாபாத்திரத்திலும், வேட்டைக்காரன் படத்தில் விஜயின் நண்பராகவும் நடித்ததன் மூலமாக புகழ் பெற்றவர். தலைநகரம் படத்தில் வடிவேலு சொல்லும் நானும் ரவுடிதான் நகைச்சுவை காட்சி இவரை பெரிதும் பிரபலப்படுத்தியது. 16 படங்களில் நடித்துள்ள அவர் பா ரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா நடிப்பில் வெளியாகவிருக்கும் செர்பட்டா பரம்பரை படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட மாறன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார். இந்தியாவில் பரவி வரும் கொரோனா வைரஸின் வகை 44 நாடுகளில் காணப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கண்டறியப்பட்ட B1167 எனப்படும் மாற்றமடைந்த வைரஸ் வகை அசல் கொரோனா வைரஸை விட மிக எளிதில் பரவுவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் இந்தியாவில் கண்டறியப்பட்ட இந்த புதிய வைரஸ் இந்தியாவிற்கு அடுத்து பிரிட்டனில் அதிகமாக பரவியிருப்பதாகவும், சிகிச்சை முறைகளுக்கு கட்டுப்படும் தன்மை இந்த வைரசுக்கு குறைவாக இருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. கொரோனா தாக்குதலுக்கு சிகிச்சை பெற்று வந்த சிபிஐ அதிகாரிகள் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் சிபிஐ ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த முகர்ஜி என்பவர் கொரோனா தாக்குதலால் தனது வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். மதுரையில் கிளர்க்காக பணியாற்றி வந்த சரவணன் என்பவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்தார். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக தடுப்பூசி மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வந்தது. இதையடுத்து நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து 4500 கோவாக்சின் தடுப்பு மருந்துகள் வந்தடைந்தன. இதனைத் தொடர்ந்து நாகர்கோவிலில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மையத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஒரே நேரத்தில் 100கணக்கானோர் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் கூடினர். சிவா இயக்கும் அண்ணாத்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்ததை அடுத்து நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார். ஹைதராபாத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது படக்குழுவைச் சேர்ந்த 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனால் ரத்து செய்யப்பட்ட படப்பிடிப்பு கடந்த மாதத்தில் மீண்டும் தொடங்கியது. கடந்த மாதம் 8ஆம் தேதி ஹைதராபாத் சென்ற ரஜினிகாந்த் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்ததை தொடர்ந்து தனி விமானம் மூலம் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். இதையடுத்து கார் மூலம் போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்திற்கு சென்றார். கொரோனா பேரிடரை எதிர்கொள்வதற்கு பொதுமக்கள், பெருந்தொழில் நிறுவனங்கள் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் நன்கொடைகளுக்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80G-யின் கீழ் வரிவிலக்கு உண்டு என்றும், வெளிநாடு வாழ் இந்தியர்களிடம் பெறும் நிவாரணத்திற்கு அயல்நாடு பங்களிப்பு ஒழுங்காற்று சட்டத்தின் கீழ் விலக்களிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். செலவினங்கள் குறித்த விவரங்கள் பொதுவெளியில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி இணைய சேவை, கடன் அட்டை, பற்றட்டை மூலமாக பணம் அனுப்பலாம். தலைமை செயலகத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சேமிப்பு கணக்கிற்கு பணம் அனுப்பலாம்.
போன்பே, கூகுள் பே, பேடிஎம், அமேசான் பே, மொகுவிக் உள்ளிட்ட செயலிகள் மூலம் பணம் அனுப்பலாம். இசிஎஸ் செயலிகள் மூலம் பணம் அனுப்புவோர் உரிய அலுவலக பற்றுச்சீட்டை பெற ஏதுவாக பெயர், தொகை, முழுமையான முகவரி, இமெயில் விவரங்களை குறிப்பிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் மக்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மத்திய அலுவலகம் சென்னை என்ற ஸ்விப் கோடினை பின்பற்ற வேண்டும். மின்னணு மூலம் பரிவர்த்தனை செய்ய இயலாதவர்கள் குறுக்கு கோடிட்ட காசோலை அல்லது வங்கி வரைவோலை மூலமாக பணம் அனுப்பலாம். நோய் தொற்று இருக்கும் சூழலில் நேரடியாக முதல்வரிடமோ அமைச்சர்களிடமோ அரசு ஊழியர்களிடமோ நிதியை தர வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 10 லட்சத்திற்கும் மேல் நிதியுதவி செய்யும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்கள் பத்திரிகை செய்தியாக வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களின் சமூக பொறுப்பின் கீழ் கொரோனா நிவாரணத்திற்கு நிதி வழங்கினால் மாநில பேரிடர் மேலாண்மை அமைப்பின் வங்கிக் கணக்கில் செலுத்தலாம். அமெரிக்காவில் ட்ரெய்லரை திருடிய நபரை பரபரப்பான சேசிங்கிற்கு பிறகு போலீசார் கைது செய்துள்ளனர். கலிபோர்னியா மாகாணத்தில் திருடப்பட்ட ட்ரெய்லரை போலீசார் பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் துரத்தலுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் ட்ரெய்லர் வாகனத்தின் முன்புற டயரில் திடீரென்று தீப்பிடித்தது. மளமளவென்று தீ பரவிய நிலையில் வேறு வழியின்றி வாகனத்தை திருடிய நபர் அதிலிருந்து குதித்து தப்பி ஓடினார். அவரை சுற்றி வளைத்த போலீசார் கைது செய்தனர். பெட்ரோல், டீசல் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 22 பைசா உயர்ந்து 1 லிட்டர் 93 ரூபாய் 84 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 24 பைசா உயர்ந்து 87 ரூபாய் 49 பைசாவுக்கு விற்கப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நடைபெற்ற நிலையில் 18 நாட்களாக உயர்த்தப்படாமல் இருந்த பெட்ரோல், டீசல் விலை கடந்த 4ஆம் தேதி முதல் முறையாக உயர்த்தப்பட்டது. அப்போது சென்னையில் பெட்ரோலின் விலை 92 ரூபாய் 55 காசாகவும் டீசலின் விலை 85 ரூபாய் 90 காசாகவும் இருந்தது. இதன்படி கடந்த ஒரு வாரத்தில் பெட்ரோலின் விலை 1 ரூபாய் 29 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. டீசலின் விலை 1 ரூபாய் 59 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளன. செவ்வாய் கிரகத்தை சுற்றி வரும் ஆர்பிட்டரில் இருந்து ரோவரை தரையிறக்க சீனா தயாராகி வருகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதன் டினாவன் 1 என்ற விண்கலத்தை சீனா செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பியது. கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை அடைந்த ஆர்பிட்டர் தற்போது செவ்வாயை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வரும் 17ஆம் தேதியன்று செவ்வாயில் ரோவரை தரையிறக்க சீனா தயாராகி வருகிறது. இது வெற்றிகரமாக முடிந்தால் உலகில் முதல் முயற்சியிலேயே செவ்வாயில் ரோவரை இறக்கிய முதல் நாடு எனும் பெருமை சீனாவை சேரும். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. உயிரிழந்த மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கொரோனா பணியின் போது உயிரிழந்த 43 மருத்துவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட உள்ளது. மேலும் கொரோனா 2ஆம் அலையில் பணியாற்றி வரும் மருத்துவ பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆய்வுக்கூட பணியாளர்கள், சிடி ஸ்கேன் பணியாளர்கள், அவசர மருத்துவ ஊர்தி பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட இருக்கிறது. இதன்படி ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாத காலத்திற்கு மருத்துவர்களுக்கு 30,000 ரூபாயும், செவிலியர்களுக்கு 20,000 ரூபாயும், இதர பணியாளர்களுக்கு 15,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு 20,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படவிருக்கிறது. கொரோனா பரிசோதனைக்கு வந்தாலே கொரோனா தடுப்பு மருந்து அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். கொரோனாவை கட்டுப்படுத்த சென்னை மாநகராட்சி எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி ககன்தீப் சிங் பேடியுடன் நமது செய்தியாளர் நந்தா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தனியார் மருத்துவமனைகளுக்கு என்ன மாதிரியான உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டது? சார், மெயின் பாயிண்ட் என்ன, தனியார் மருத்துவமனை, தனியார் டெஸ்டிங் சென்டர்ஸ், அதாவது தேர் ஆர் 59 சென்னை மாநகரில் டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்கின்றன. அந்த டெஸ்டிங் சென்டரோட ரிசல்ட் வந்து நேரடியாக வந்து கன்சர்ன் பர்சனுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவாக சொல்கிறாங்க. பாசிட்டிவ் இருக்கும்போது மாநகராட்சிக்கு தெரியாமலே கூட இருக்கின்றது. அறிவுரை இருந்தால் கூட நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, சொல்லுவது டிலே இருக்குது. நேற்று நைட்டு வந்து நாங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் ஆலோசனை செய்து எங்களுடைய அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகு வி ஹவ் பாஸ்ட் அன் ஆர்டர். அதாவது பேரிடர் சட்டத்தின் கீழே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே இனிமேல் வந்து இந்த 59 சென்டர்ஸோட ரிசல்ட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் பொறுத்தவரையிலே மாநகராட்சிக்கு முதல் நாள் சொல்லிட்டு தான் அடுத்த நாள், முதல் நாள் நைட் சொல்லிட்டு தான் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்பதை சொல்லியிருக்கோம். ஸோ தட் மாநகராட்சி உடனடியாக அடுத்த நாள் காலையில் வந்து அவங்கள ஒருவேளை சொல்கிறதுக்கு முன்னாலே மேக்ஸிமம் வி வில் ட்ரை தட்
அவர் வீட்டில் வந்து மாநகராட்சியோடைய ஸ்டாஃப் நர்ஸு ட்ரெயின்டு நர்ஸு மற்றும் இதர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் போயிட்டு அந்த பேஷண்ட்டுடைய கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு அவருடைய ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி ரெஸ்பிரேஷன் செக் பண்ணி ஃபீவர் எல்லாம் செக் பண்ணி பிறகு அவரோட கண்டிஷன் செக் பண்ணி அவர் வந்து வீட்டில் தனிமையில் இருக்கணுமா அது கோவிட் சென்டரில் இருக்கணுமா அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணுமா அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ வி ஆர் ட்ரைங் டு என்ஷூர் தட் மாநகராட்சி டெஸ்டிங் சென்டர் தவிர தனியார் இடத்துல டெஸ்டிங் பண்ணும்போது அந்த நபர் வந்து மாநகராட்சி ஒரு கவனம் குறையாமல் இருக்கக்கூடாது. கவனத்திருந்தால்தான் கோவிடோட தொற்று வந்து ஸ்ப்ரெட் தடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்கின்றனர். நிச்சயமா ஒருத்தங்களுக்கு அறிகுறி இருந்தால் தான் சோதனை கொடுக்கறதுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு முன்கூட்டியே மருந்து உள்ளிட்டவை விநியோகம் செய்வதற்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இது அருமையாக கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க. ஆக்சுவலாக ஒரு டெஸ்ட் எனக்கு வந்து ஃபீவர் இருக்குது, நான் வந்து டெஸ்டிங்க்கு போகிறேன், இன்றைக்கி ஈவினிங் போகிறேன், அடுத்த நாள் தான் டெஸ்ட் நிறைய தடவை வந்து ரிசல்ட் வருது. அதுவரை வந்து நான் தெரியாமல் நல்லா ஃப்ரீயாக வந்து உங்கள் காய்கறி வாங்க போகிறேன், சிக்கன் வாங்க போகிறேன், மளிகை ஜாமான் வாங்க போகிறேன், அதுக்குள்ளே நான் 10 பேருக்கு இன்ஃபெக்ஷன் பண்ணிடுவேன். இனிமேல் வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், சிம்டம் இருந்தாலும் டெஸ்டிங் சென்டருக்கு வந்தால் உடனடியாக அந்த நபர் கோவிட் பாசிட்டிவாக கருதி தியரட்டிக்கலாக கருதி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஜியோ கூட போட்டிருக்காங்க என்னென்ன மெடிசன் கொடுக்கணும். அதில் வந்து ஐவரமெக்டின், எசித்ரமைசின், ஜிங்க், விட்டமின் சி, ரெனிட்டிடின் என்பது ஒரு 5 டேப்லெட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிம்டம் இருந்தாலே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு கிட் மாநகராட்சி சார்பாக அங்கே வரும்போது டெஸ்ட் கொடுத்தோன்னு கையில் ஒப்படைக்கணும். இனிமேல் நீங்கள் சாப்பிடணும். அவர் கோவிட் நெகட்டிவ் இருந்தால் கூட அதோட எந்த கெடுதல் வந்து இருக்காது. ஸோ அது இனிமேல் வந்து 30,000 கிட்ஸ் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஸ்டேஜில் சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணணும். தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவுரை கொடுக்கணும் என்பது வந்து புதிய புரோட்டோகால். முதல்ல வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்து பிறகு சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டெஸ்டிங் வரும் ஸ்டேஜில் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வந்து இன்றைக்கி வந்து ஈவன் தனியார் டெஸ்டிங் ஸ்டேஜில் கூட மாநகராட்சியுடைய ஊழியர் அங்கே ஒரு இன்றைக்கி நியமனம் செய்து நாளிலிருந்து அங்கே கூட we will try to give them the kits in the private centers also. இந்தியாவில் குழந்தைகளுக்கான கோவேக்சின் தடுப்பூசியின் அடுத்த கட்ட பரிசோதனைக்கு நிபுணர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்தியாவை சேர்ந்த நிறுவனமான பாரத் பயோடெக்கின் கோவேக்சின் தடுப்பூசியை 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது. இந்நிறுவனம் 2 வயது முதல் 18 வயது உடையோருக்கான தடுப்பூசி தொடர்பான ஆய்விலும் ஈடுபட்டு வருகிறது. அதன் 2வது மற்றும் 3வது கட்ட பரிசோதனைக்கு இந்த நிறுவனம் அனுமதி கோரியுள்ளது. அதன்படி நேற்று டெல்லியில் நிபுணர்கள் குழுவிடம் தங்களுடைய பரிசோதனை திட்டங்கள் தொடர்பாக பாரத் பயோடெக் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் விரிவாக விளக்கம் அளித்தனர். அதன் அடிப்படையில் 2 மற்றும் 3ஆம் கட்ட பரிசோதனை நடத்த அனுமதிக்குமாறு நிபுணர்கள் குழு பரிந்துரை அளித்துள்ளது. இந்த பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு அனுமதி அளிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு பிறகு டெல்லி மற்றும் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவமனைகள், நாக்பூர் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் 525 பேரிடம் பரிசோதனை தொடங்கும். அதில் கிடைக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் 2 வயது முதல் 18 வயதிற்கு உட்பட்டோருக்கு கோவேக்சின் தடுப்பூசி செலுத்த பாரத் பயோடெக் நிறுவனம் அனுமதி கோரும். அதனால் விரைவில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.